கனா காணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள். பாதி பாட்டு வந்து தத்துவமாவே இருக்கும். நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்குள் ஏனோ மயக்கங்கள் பெறும். யார் கேட்டாலும் யாருக்கோ யாரோடையோ பெயர் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு தோணும். அந்த எல்லாருக்குமான ஒரு கவிஞரா வந்து அவர் லவ் பாட்டா எழுதி லவ் பண்ண வச்சுதான் அவர் தான். அது புட்டு வச்சுன்னா நீ வேற எங்கேயும் போயிடாத, பிரேக்கப் சாங் கேளுன்னா அதுக்கு ஒரு 100 பாட்டு எழுதி. ரொம்ப எளிமையா ரொம்ப கம்மியான எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்த ஒரு மனுஷன். பாண்டி பஜார்ல பட்டாம்பூச்சி இருக்கிறாங்க அவர் வந்து பாக்குறாரு. பார்த்தா அவர் வந்து பிசிக்கலி சேலஞ்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டை எழுதும்போது அவருக்கு ஞாபகம் வந்தது, ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இங்கு விரலோடு உள்ளது.